ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இது நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட 59வது கிளாஸ். சூப்பரான கிட்ஸ் வியர், சின்ன பிள்ளைங்க வியர் பண்ணுற எலாஸ்டிக் ஃப்ராக் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ராக் பண்ணுறதுக்கு 1.5 மீட்டர் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் 1 இன்ச் விட்த் இருக்கிற எலாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்ல குவாலிட்டியான காட்டன் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால லைனிங் எதுவும் யூஸ் பண்ணலை. ஷோல்டருக்காக ஸ்ட்ரைப் மாதிரி ஸ்ட்ரைப்பில் கொஞ்சம் பஃப் ஸ்லீவ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரே டிசைன் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் கட்டிங் ரொம்பவே ஈஸி, ஸ்டிச்சிங் அதை விடையும் ஈஸி. 3 ஸ்டெப்பு தான், ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு புரியும். இப்போது ஒரு ரெட் கலரில் அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருந்தேன். அது மீட்டர் 175 ரூபா. அது காஞ்சி காட்டன்னு சொன்னாங்க. கொஞ்சம் சாட்டின் மிக்ஸ் ஆன காட்டன் மாதிரி இருந்து நல்லா இருந்து. இப்போ நம்ம ரெடி பண்ண போகிற ட்ரெஸ்ஸை நம்ம பார்க்க போகிறோம். யோக் பார்ட்டில் மேலேயும் கீழேயும், அதாவது செஸ்ட் அண்ட் வேஸ்ட் ரெண்டுலேயுமே எலாஸ்டிக் வரும். அதுக்கு மேலே ஷோல்டர், ஆர்ம் ஹோல் அந்த இடத்துல 2 ஸ்ட்ரைப் வரும். ஸ்ட்ரைப்பில் பஃப் ஸ்லீவ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸ்கேட் பார்ட் சாதாரணமாக கேதர்ஸ் யூஸ் பண்ண ஸ்கேட்டாக இருக்கும். எலாஸ்டிக்கை யூஸ் பண்ணி ரெடி பண்ண கேதர் மாதிரி இருக்கும். டோட்டல் லென்த் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒரு 22 இன்ச்சு நான் எடுக்க போகிறேன். இது 2 வயசு பாப்பாவுக்கு 22 இன்ச் கரெக்டாக இருக்கும். மேலே இருக்க ஸ்ட்ரைப்பை மைனஸ் பண்ணிடலாம். ஸ்ட்ரைப்புக்காக 4 இன்ச், அந்த 4 இன்ச்சை டோட்டல் லென்த்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிடலாம். 22 இன்ச்லேருந்து 4 இன்ச்சை மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணும்போது 18 இன்ச், 18 இன்ச் நம்மளுக்கு கிடைக்கும். கேல்குலேஷன் எல்லாமே இந்த மாதிரி நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸ்ட்ரைப் ஒரு 4 இன்ச், அதுக்கப்புறம் ரிமைனிங் பார்ட் ஒரு 18 இன்ச், டோட்டலாக 22 இன்ச். இப்போது அந்த 18 இன்ச்சில் சீம் அலவன்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிடலாம். மேலே 1 இன்ச் எலாஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோம். கீழே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட போகிறோம். 1 இன்ச் எலாஸ்டிக்காக 1.5 இன்ச் மேலே சீம் அலவன்ஸ் விடணும். கீழே ஒரு 1/2 இன்ச் விடணும். ஏன்னா 1 இன்ச் எலாஸ்டிக் உள்ளே போகணுன்னா 1.5 இன்ச் நம்ம விடுவோம். அதுதான் எலாஸ்டிக்காக ஒரு இன்ச், அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச், டோட்டலாக மேலே ஒரு 1.5 இன்ச், கீழே 1/4 இன்ச் ஹெம்லைன் சீம் ஸ்டிச் போடுறதுக்காக டோட்டலாக 1/2 இன்ச். இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது கிளாத் ஒரு 18 இன்ச், அதுக்கு மேலே சீம் அலவன்ஸ் 1.5, கீழே ஒரு 1/2, டோட்டலாக 20 இன்ச் நீளம் இருக்கணும். அப்படி நம்மளுக்கு 2 பீஸ் தேவை. அகலம் நம்மளோட கிளாத் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் எடுத்துடலாம். இப்போ சில கிளாத் 34 பண்ணால் இருக்கும், சில கிளாத் 40 பண்ணால் இருக்கும், சிலது 44 இருக்கும். நான் எடுத்துருக்கிற கிளாத் 36 பண்ணால் 36 இன்ச் இருக்குது. ஸோ நான் 36 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரைப்பு ஃப்ரண்ட் சைடு நம்ம 4 மைனஸ் பண்ணோம். ஃப்ரண்ட் சைடு ஒரு 4, பேக் சைடு ஒரு 4, டோட்டலாக 8 இன்ச். 1 இன்ச் சீம் அலவன்ஸ். டோட்டலாக ஸ்ட்ரைப்போட லென்த்து 9 இன்ச்சு. 9 இன்ச் லென்த்தில் நமக்கு ஸ்ட்ரைப் தேவை. 2 ஸ்ட்ரைப் வேணும். லெஃப்ட் சைடு ஒரு ஸ்ட்ரைப், ரைட் சைடு ஒரு ஸ்ட்ரைப்பு. ஸ்ட்ரைப்போட விட்த்து 3 இன்ச், லென்த்து நீளம் 9 இன்ச், அகலம் 3 இன்ச். அந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைப்புக்கான பீஸ் ரெடி. அதே மாதிரி பாடி பார்ட்டுக்காக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 இன்ச் நீளம், அதுக்கப்புறமா 36 இன்ச் விட்த் என்னோடய கிளாத்தில் இருக்குது. அந்த மாதிரி 2 பீஸ். ஸ்ட்ரைப்புக்கு ஒரு 2 பீஸ், பாடி பார்ட்டுக்கு ஒரு 2 பீஸ், கூடவே ஸ்லீவுக்கு ஒரு 2 பீஸ் தேவை. அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவுக்கு நம்ம ஸ்ட்ரைப் எவ்வளோ எடுத்துருக்குறோமோ நீளம்,
அதில் 2 மடங்கு எடுத்துக்கலாம். 9 இன்ச் நீளம் எடுத்திருந்தோம் ஸ்ட்ரைப். ஸோ கைக்காக 18 இன்ச், அதோட 2 மடங்கு 9 + 9 18 இன்ச் நீளத்தில் 6 இன்ச்லேருந்து 9 இன்ச் வரை நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு, கையோட நீளம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அகலம் எடுத்துக்கலாம். நான் இப்போது 18 இன்ச் நீளம் 9 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். ஸ்லீவுக்காக இந்த மாதிரி 2 பீஸ் நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பாடி பார்ட்டுக்கான பீஸை கட் பண்ணலாம். 20 இன்ச் நீளத்தில் 36 இன்ச் வித்தில் 2 பீஸ் கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பீஸ், பேக்குக்கு ஒரு பீஸ். கட் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக 20 இன்ச்சை மார்க் பண்ணி லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் ரெடி ஆயிரும். அந்த பீஸை எக்ஸஸாக இருக்கிற கிளாத்துக்கு மேலே வச்சு திரும்ப கட் பண்ணோன்னா இன்னொரு பீஸும் கிடச்சிரும். பாடி பார்ட்டுக்கான ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு, இந்த பீஸில் தான் நம்மளுக்கு ஃபுல் பாடியுமே கவர் ஆகும். இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரைப்பும் ஸ்லீவும் வரும். அதுக்கான பீஸை நம்ம கட் பண்ணிடலாம். நம்மகிட்ட ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் 100 rupees பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இப்போது அகலம் 36 இன்ச் இருக்குது, நீளம் 20 இன்ச் நீளத்தில் 2 பீஸ் நம்மளுக்கு இருக்குது. பாடி பார்ட் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகியாச்சு. இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்லீவை நம்ம கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் நம்ம ஸ்ட்ரைப் 9 இன்ச் இருந்ததுனால அதோட டபுள் மடங்கு நீளம் எடுக்கணும். 18 இன்ச் நீளம். அகலம் உங்கள் கை நீளம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 18 இன்ச் தான் எடுக்கணும் அப்படி இல்லை, 2 மடங்குலேருந்து 3 மடங்கு வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு பஃப் வரணுமோ அதுக்கேற்றாலும் எடுத்துக்கோங்க. நான் நீளம் 18 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் 20, 22 அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அகலம் 9 இன்ச் எனக்கு கிளாத்தில் இருக்குது. நான் 9 இன்ச்சையுமே அப்படி எடுத்துட்டேன். அகலம் நீங்கள் 6லேருந்து 9 வரைக்கும் எடுத்துக்கலாம். 6 எடுத்திங்கன்னா ஸ்லீவ் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக வரும், குட்டி ஸ்லீவாக கிடைக்கும். ஸ்லீவோட நீளம் கம்மியாக இருக்கும். 9 இன்ச்சுங்கும்போது ஸ்லீவ் நல்லாவே நீளமாக கிடைக்கும். இந்த ஸ்லீவ் பீஸ் 18 இன்ச் நீளமும் 9 இன்ச் அகலமாக 2 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம கிளாத் வாங்கும்போது அதில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி போடும்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டோன்னா தரையில் அது நம்மளுக்கு ஒட்டிட்டு கிடக்காது. நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஒட்டி போட்டோன்னா அந்த மாதிரி இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த கிளாத்தில் நான் ஸ்ட்ரைப்புக்கு மட்டும் எடுக்கிறேன். என்கிட்ட இந்த கிளாத்தில் காணாது. ஸோ ஸ்ட்ரைப்புக்கு மட்டும் இந்த பீஸ்லேருந்து எடுக்கிறேன். ஸ்ட்ரைப்போட நீளம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 9 இன்ச் நீளம், 3 இன்ச் அகலம். அந்த மாதிரி 2 பீஸ் தேவை. நம்ம 3 இன்ச் அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம். நீளம் 9 இன்ச். 2 பீஸையுமே கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட கட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சு எலாஸ்டிக் மட்டும் கட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி நிறைய எலாஸ்டிக் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஸ்ட்ரைப் வச்சு பஃப் ஸ்லீவ் வச்சு இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் நம்ம ரெடி பண்ணோன்னா ரெகுலர் யூஸ்க்கு சம்மர் டைம்லலாம் பிள்ளைங்களுக்கு வியர் பண்ண நல்லா ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா பீஸையுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். எலாஸ்டிக் கட் பண்ண போகிறோம். எலாஸ்டிக்கு நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டும், செஸ்ட்லேயும் வேஸ்ட்லேயும் தான் நம்ம எலாஸ்டிக் வைக்க போகிறோம். 1 இயர் பேபிக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா
செஸ்ட்டில் மட்டும் எலாஸ்டிக் வச்சுக்கோங்க, வேஸ்ட்டில் எலாஸ்டிக் வைக்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே பாடி மெஷர்மெண்ட் எடுத்திருந்தோம். செஸ்ட் ரவுண்டும் வேஸ்ட் ரவுண்டும் 20 இன்ச் நம்மளுக்கு இருந்து அதை 4ஆல் டிவைட் பண்ணோம். எதுக்காகனா நம்ம 4ஆல் கிளாத்தை ஃபோல்ட் பண்ணியிருந்ததுனால. இப்போ நம்ம 4ஆல் டிவைட் பண்ண வேண்டாம், 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். கிளாத்தை 2ஆக தான், ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் அந்த மாதிரி 2 பீஸ் தான் இருக்குது. 2ஆக டிவைட் பண்ணோன்னா 10 இன்ச் வரும். 10 இன்ச்சு கூடால ஈஸ் அலவன்ஸ் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இது எலாஸ்டிக் ட்ரெஸ்ஸுங்கனால எக்ஸ்பேண்ட் ஆகும். சீம் அலவன்ஸ் மட்டும் லெஃப்ட் சைடு 1 இன்ச், ரைட் சைடு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக எலாஸ்டிக்கோட லென்த்து 12 இன்ச் எடுத்துக்கலாம். 12 இன்ச் நீளத்தில் 1 இன்ச் அகலம் இருக்கிற எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. நான் 14 இன்ச்சு எடுத்து தான் ஸ்டிச் பண்ணேன். அது ரொம்பவே எக்ஸஸாக இருந்துச்சு. ஸோ நான் ஸ்டிச் பண்ணும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். 12 இன்ச் இருந்தால் போதுமானதாக இருக்கும். 2 பீஸ், ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 12 இன்ச் நீளத்தில் எலாஸ்டிக், பேக்குக்கு ஒரு 12 இன்ச் நீளத்தில் எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எலாஸ்டிக்கை பொறுத்து தான் கால்குலேஷன் எல்லாமே மாறும், நம்மளோட கிளாத் ரிக்குவயர்மெண்ட் மாறும். இப்போ தேவையான எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு பாடி பார்ட்டுக்கான பீஸை எடுத்துக்கலாம். அதோட மேல் பக்கம் பிசுறு வர்ற அந்த எட்ஜ் எடுத்து நம்ம எப்போவுமே நம்ம எலாஸ்டிக்காக எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். எலாஸ்டிக் 1 இன்ச் யூஸ் பண்ணுறதுனால 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம். அந்த 1.5 இன்ச்சை ஃபுல்லுமே லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் கரெக்டாக மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. லைன் பண்ணி அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சை உள்பக்கமாச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஸ்பேஸ் கிடச்சிரும். கரெக்டாக 1 இன்ச் இருக்கிற மாதிரி 1 இன்ச் ப்ளஸ் ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் எலாஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இதை 2 பீஸ்லேயுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும், ஃப்ரண்ட் பீஸ்லேயும் பேக் பீஸ்லேயும். அடுத்ததாக இது செஸ்ட்டுக்கான எலாஸ்டிக்கான போர்ஷனை ஸ்டிச் பண்ணிட்டோம். வேஸ்ட் ரவுண்டுக்கான எலாஸ்டிக்கை எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, ஸ்ட்ரைப் ஒரு 4 இன்ச், வேஸ்ட்டோட லென்த்து ஒரு 10 இன்ச்சு நம்மளுக்கு தேவை. அதிலேருந்து அந்த ஸ்ட்ரைப்பை மைனஸ் பண்ணிடணும். 10 - 4 அப்படின்னா 6 இன்ச் வரும். 6 இன்ச்லேயும் 5 இன்ச்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக. ஏன்னா 6 இன்ச் மார்க் பண்ணுவீங்க, அதுக்கு மேலே 1 இன்ச்சில் எதுக்கு மார்க் பண்ணுறோன்னா அந்த எலாஸ்டிக்கோட வித்து 1 இன்ச், அதனால் மேலே 1 இன்ச் 5 இன்ச் கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கிளாத்தில் எக்ஸஸாக கிளாத் இருந்துச்சுன்னா அதில் 2 இன்ச் வித்தில் நீளமாக ஒரு ஸ்ட்ரைப் ரெடி பண்ணி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணலாம். எனக்கு எக்ஸஸாக கிளாத் இல்லைங்கிறதுனால இதுக்கு ரிலேட்டடான கலரில் லைனிங் கிளாத்தில் நான் ஒரு ஸ்ட்ரைப் ரெடி பண்ணியிருக்கேன் 2 இன்ச் வித்தில். அதை வச்சு தான் இந்த லைனுக்கு மேலே ஸ்டிச் பண்ண போகிறேன் எலாஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக. 1 இயர் பேபிக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1 இயர் பேபிக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த வேஸ்ட் பார்ட்டில் எலாஸ்டிக் வைக்க வேண்டாம். அந்த பிள்ளைங்களுக்கு வேஸ்ட் அண்ட் செஸ்ட் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும், அதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டாம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ரைப்பு 2 இன்ச்சை விட அதிகமாக இருக்குது. கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 சைடும் பிசுறு இருக்கிற 2 சைடும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக 1 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த லைனுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இதில் எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லும் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இன்னொரு சைடும் சேமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 பீஸ்லேயுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் 2லேயுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2லேயுமே கரெக்டாக லைன் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு
ஈக்குவலான இடத்துல சரியான இடத்துல கிடைக்கும். இல்லைனா ஒரு இடத்துல எலாஸ்டிக் மேலே இருக்கும், ஒரு இடத்துல கீழே இருக்கும். ஸோ கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சு நீட்டாக பண்ணுங்கள். இப்போ 2 பீஸுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். 2 எலாஸ்டிக்கான போர்ஷன் செஸ்ட் அண்ட் வேஸ்ட் ரவுண்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அடியிலையுமே நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருந்ததை 1/2 இன்ச் விட்டுருந்தோம். அதை 1/4 இன்ச்சாக ஹெம்லைன் சீம் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். இனி எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி எடுத்துடலாம். 12 இன்ச் எலாஸ்டிக் எடுத்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஒரு எண்டில் சேஃப்டி பின்னால் செக்யூர் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிடலாம். எலாஸ்டிக்கோட ஒரு எண்டில் சேஃப்டி பின் போட்டு இன்னொரு எண்ட்லேயுமே ஏதாவது உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு சேஃப்டி பின் ஏதாவது ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா அது உள்ளே போகாது. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படின்னா உள்ளே போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கையால் இழுத்து விட்டுட்டிங்கன்னா ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டை இழுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக எலாஸ்டிக்கு எல்லா இடமுமே ஃபுல்லுமே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ரெண்டாவது எலாஸ்டிக்கும் போடுறேன். வேஸ்ட் ரவுண்டுக்கும் எலாஸ்டிக் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா ஃபேன்சியாக இருக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டோம். 2 பீஸையுமே அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ஈக்குவல் சைஸில் நம்மளுக்கு கிடச்சிட்டு இப்போ நம்மளோட பாடி பார்ட் ஃபுல்லுமே ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலே ஸ்ட்ரைப் கூடால ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ எலாஸ்டிக் எனக்கு 14 இன்ச் எடுத்ததுனால எக்ஸஸாக இருந்ததை நான் ஒரு சைடு ஓப்பன் பண்ணி எலாஸ்டிக்கை 1 இன்ச் அளவுக்கு வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எலாஸ்டிக்கை 1 இன்ச் அளவுக்கு வெளியே இழுத்து வச்சு ஸ்டிச் போட்டு எடுத்தேன். அப்படி கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் எலாஸ்டிக் அளவு அதிகமாக தெரிஞ்சு அப்படின்னா இந்த மாதிரி அதை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைப்புக்கான 2 பீஸையும் நம்ம எடுத்துட்டோம். ஸ்லீவுக்கான 2 பீஸையும் எடுத்துட்டோம். ஸ்ட்ரைப்புக்கான பீஸ் 9 இன்ச் நீளம் 3 இன்ச் அகலம். ஸ்லீவுக்கான பீஸ் 18 இன்ச் நீளம் 9 இன்ச் அகலம். ஸ்லீவை கொஞ்சமாக கட் பண்ணணும். அதை நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். ஸ்லீவை 4 ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லென்த் வைஸ் ஒர்க்கா வித் வைஸ் ஒர்க்கா ஒரு ஸ்லீவை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டட் எட்ஜு 4 ஃபோல்டிங் எட்ஜு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மேலேயும் உங்கள் பக்கமும் 4 ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி ஓப்பன் எல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு வளைவு லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச் மேலே கேப் விட்டுட்டு இந்த மாதிரி வளைவு லைன் போட்டுக்கோங்க. அதை கட் பண்ணி எடுத்துடலாம். 8 பீஸ் இருக்கிறதுனால கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ 4 பீஸாக ஒவ்வொரு ஸ்லீவையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது ஸ்லீவில் ஓப்பன் எட்ஜ் இருக்கிற அந்த இடத்த 2ஆக பிரித்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு ரன்னிங் ஸ்டிச் மட்டும் போட போகிறோம். எதுக்காகனா கேதர்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக. முன்னாலே கேதர்ஸ் கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம கேதர்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் கேதர்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு எட்ஜை ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். த்ரெட்டை 2 த்ரெட்டு இருக்கும். பாபினில் ஒரு த்ரெட்டு, மேலேருந்து ஒரு த்ரெட்டு. ஒரே ஒரு த்ரெட்டை மட்டும் நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா சூப்பராக கேதர்ஸ் ஃபார்ம் ஆயிரும். நம்மளுக்கு 18 இன்ச் நீளத்தில் ஸ்லீவ் இருந்து அதை 9 இன்ச்சு நீளமாக நம்ம சுருக்கி எடுக்கணும். எதுக்காகனா நம்மளோட ஸ்ட்ரைப் 9 இன்ச் இருக்குது. அந்த ஸ்ட்ரைப் கூடால இதை அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைப் கூடால சேர்த்து வச்சு பாருங்கள். கரெக்டாக 9 இன்ச்சு அந்த ஸ்ட்ரைப் அளவுக்கு வந்துட்டான்னு பாருங்கள். வர்றது வரைக்கும் இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சி இழுத்து குட்டி குட்டி கேதர்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. 2 பீஸையும் ஈக்குவல் அளவில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பீஸையுமே
ஸ்ட்ரைப் கூடால வச்சு அளந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக ஒரே அளவில் இருக்கான்னு. இப்போ ஸ்ட்ரைப்பாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு ஒரு 1/4 இன்ச், ரைட் சைடு ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி நெயிலால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சென்டரில் திரும்ப ஒரு முறை ஃபோல்ட் பண்ணிட்டிங்கன்னா ஸ்ட்ரைப் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இதில் இருக்கிற ஓப்பன் எட்ஜு ஓப்பனில் தான் நம்ம அந்த ஸ்லீவை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரைப்லேயும் பிசுறு இருக்காது, ஸ்லீவ்லேயும் பிசுறு இருக்காது. அதுக்காக தான் நீங்கள் அயர்ன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பின் போட்டு அயர்ன் பண்ணி கூட எடுத்துக்கலாம், அல்லது நெயிலால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்லீவை இதுக்கு உள்பக்கமாக இந்த ஸ்ட்ரைப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி 2 ஸ்ட்ரைப்பையுமே ஸ்லீவால் அட்டாச் பண்ணிட்டு வந்துடலாம். நான் சொல்கிற ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே நீட் ஃபினிஷிங்கில் சூப்பரான எலாஸ்டிக் ட்ரெஸ் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். 2 ஸ்லீவையுமே ஸ்ட்ரைப் கூடால அட்டாச் பண்ணிட்டோம். ஒரு ஸ்ட்ரைப்பில் மட்டும் நம்ம வாங்கி வச்சுருக்கிற காட்டன் லேஸை அட்டாச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி காட்டன் கிளாத்துக்கு காட்டன் லேஸ் அட்டாச் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற ப்ளவுஸுக்கு வைக்கிற லேஸ் எல்லாம் நம்ம வச்சோன்னா அது இதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லேஸஸை கடையில் எப்படி வாங்கணுன்னா, கடையில் நைட்டி லேஸ் அல்லது காட்டன் லேஸ் அந்த மாதிரி சொன்னோன்னா கிடைக்கும். இந்த லேஸ் 1 மீட்டர் 15 ரூபா. குட்டி குட்டி ஃப்ளார் டிசைனாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ரைப் அண்ட் ஸ்லீவ் செட்டை பாடி பார்ட்டுக்கூடால அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணுறதுக்காக சென்டர் போர்ஷனை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடு ஒரு 1.5 இன்ச், ரைட் சைடு ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் 2 இன்ச் மார்க் பண்ணேன், அது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. திரும்ப நான் 1.5 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருந்து. நம்ம எப்போவுமே நெக்கோட விட்டு 1.25 எடுப்போம். 4 வயசு பாப்பாவுக்கு 1.25 எடுப்போம். ஆனால் அதை விட கொஞ்சம் கம்மியாக எடுக்கணும். ஏன்னா இது ஸ்ட்ரைப் இருக்கிறதுனால நெக்கோட டெப்த் அதிகமாக இருக்கும். 4 இன்ச் நம்மளுக்கு டெப்த் வரும். ஸோ நெக் டெப்த் அதிகமாகும்போது நெக்கோட விட்டை கம்மி பண்ணணும். இப்போ 1.5 இன்ச்சு லெஃப்ட் சைடு சென்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச், ரைட் சைடு ஒரு 1.5 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணி இந்த மாதிரியே அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேல் பக்கம் வச்சு அட்டாச் பண்ணலாம், அல்லது துணியோட ராங் சைடு வச்சு கூட அட்டாச் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு துணியோட ரைட் சைடு அட்டாச் பண்ணி பார்த்தேன். அதை விட துணியோட ராங் சைடு அட்டாச் பண்ணும்போது தான் ஃபினிஷிங் நல்லா இருந்து நான் ஃபைனலாக துணியோட ராங் சைடு வச்சு தான் அட்டாச் பண்ணி எடுத்தேன். கரெக்டாக லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 1.5 இன்ச் மார்க் பண்ண அந்த இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு அட்டாச் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சை நல்லா பேக் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க, ரிமூவ் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரி பேக் பீஸையும் அட்டாச் பண்ணிடலாம். நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் ரெண்டையுமே ஒரே மாதிரி அட்டாச் பண்ணுங்கள். ஒரு சைடு ராங் சைடு வச்சு அட்டாச் பண்ணிட்டு ஒரு சைடு ரைட் சைடு வச்சு பண்ண வேண்டாம். 2 சைடுமே ராங் சைடு வைங்க, அல்லது 2 சைடுமே ரைட் சைடு வச்சு அட்டாச் பண்ணுங்கள். நான் 2 சைடுமே ராங் சைடு வச்சு தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கிளாத்தோட ராங் சைடு இந்த மாதிரி தான் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோன்னா சைடு ஜாயின் மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். 2 சைடுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே கரெக்டாக 1.5 இன்ச்சு சென்டர்லேருந்து 1.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஃபைனலாக இந்த மாதிரி தான் நான் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தேன். இப்போ சைடு ஜாயின் மட்டும் ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்காக ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல பக்கமும் ஒன்று பார்த்துருக்கிற மாதிரி வச்சுட்டு
கரெக்டாக சைட் ஜாயின் பண்ணிடலாம். நான் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது கேதர்ஸ் எதுவும் ஸ்டிச் பண்ணுற இடத்துல இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுக்கோங்க. கேதர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் உள்பக்கமாக கேதர்ஸ் எல்லாம் இழுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டிச்சிங்க்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு கிடச்சிட்டு இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் எல்லாருக்குமே இந்த மாதிரி டெக்னிக்கை யாரும் சொல்லி கொடுக்குறதில்ல. நம்ம சேனலில் நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா டெக்னிக்கும் சொல்லி கொடுக்குறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி சூப்பராக ஸ்டிச் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு வியர் பண்ணுங்கள். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நீங்களும் இந்த மாதிரி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சூப்பராக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸில் என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பெரியவங்களுக்கெலாம் ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி அதில் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நான் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக எல்லோரும் சின்ன பிள்ளைங்களுக்கு நான் அளவில் ஸ்டிச் பண்ணுறத பெரியவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபைனலாக நம்மளோட ட்ரெஸ்ஸு லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸில் இந்த மாடல் ரெடி பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி சூப்பராக ட்ரை பண்ணி உங்களோட ஃபோட்டோஸை நம்ம நெக்ஸ்ட் வீக் அசைன்மெண்ட் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் அசைன்மெண்ட் குரூப்பெல்லாம் ஓப்பன் ஆகும். அதுக்கான டைமிங்கை உங்களுக்கு அசைன்மெண்ட் குரூப்லேயே நான் சொல்லிடுவேன். நம்ம ஃப்ரீ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அசைன்மெண்ட் குரூப்பில் ஜாயின்ட் ஆகிட்டீங்க. யாராவது என்ன ஜாயின்ட் ஆகலைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஜாயின் பண்ணி விடுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.